ஒரு 3-4 மாவட்டங்களோடு துவக்கப்பட்ட இந்த சங்கம் இன்றைக்கு 31 மாவட்டங்களில் இந்த சங்கம் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லாத மாவட்டங்கள் என்பது பழைய மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பெரம்பலூர் மட்டும்தான். அதற்கு பிறகு புது மாவட்டங்களில் ராணிப்பேட்டை போன்ற புது மாவட்டங்களில் மட்டும்தான் நம்முடைய அமைப்பு இல்லை. இந்த 31 மாவட்டங்களில் அமைப்புகளில் ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் நீங்கள் 10 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் அந்த மாவட்டம் முழுவதுமாக இந்த 3 ஆண்டு காலம் நாம் ஒருங்கிணைந்த காரணத்தினால்தான் நாம் 2 மாநாடுகளை நடத்தி அதிகாரிகளை அழைத்து வந்து இந்த சங்கத்தை வலுவான சங்கமாக உருவாக்கி ஷெட்யூல் ஆபரேட்டில் நாம் இவ்வளவு தொகைகளை பெற்றிருக்கின்றோம். எனவே நீங்கள் யாரும் எதற்காகவும் யோசிக்க வேண்டாம். எந்த ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சங்கம் எல்லோருடன் சேர்ந்து, எந்த ஆட்சிக்கு யார் வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்களோ, அவர்கள் எப்படி நம்மளை நடத்துகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த சங்கத்தை வழிநடத்தி உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற நம்முடைய மாநில நிர்வாகிகளுடைய கடமையும் அதுதான். கண்டிப்பாக அவை காப்பாற்றப்படும். அமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கே கொடுத்தால் நாளைக்கு வர சொன்ன நம்முடைய மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு ஒரு முறை அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து நாம் இந்த அமைப்பை பலப்படுத்தி வைப்பதற்கு 3 மாதங்கள் ஆகும். டெண்டர் வருவதற்கு இன்னும் 7 மாதங்கள் ஆகும். நடவடிக்கைகளை முதலில் இந்த சங்கம் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களோ அதற்கு முன் காலங்களோ எந்த காலத்திலும் நமது சங்கம் நமக்கு தேவையானவர்களை, நம்முடைய உறுப்பினர்களுக்கு தேவையானவை மட்டும்தான் நாம் செய்திருக்கின்றோம். எல்லாம் முதலில் உள்ளே சேர்த்தோம். அதற்கு பிறகுதான் மற்ற மாவட்டங்களில் திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலே டிஆர்டி ஒப்பந்தக்காரர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்தோம். நாம் எந்த அரசு இருந்தாலும் இந்த கோரிக்கைகளை கேட்டிருக்கிறோம். நாம் சேலத்திலே உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், திருவாரூரில் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், நம்முடைய போராட்டங்களும் செய்திருக்கிறோம். நாம் ஒற்றுமையோடு ஒன்றாக இணைந்து பயணித்திருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொரு இயக்கத்தில் ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த சங்கம் என்று வருகின்ற பொழுது எந்த கட்சி மாறுபாடும் இல்லாமல், எந்த இயக்க கொள்கைகளுக்கும் இடம் கொடுக்காமல் சங்கத்துடைய கொள்கைகள் மட்டுமே இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் பாதுகாக்கப்படும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். காரணம், நம்முடைய சங்கத்தில் நாம் 3வது ஜெனரேஷன் என்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2 மாநாடுகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை வைத்து கிட்டத்தட்ட 2 மாநாடுகளை நம்ம சக்சஸாக நடத்தி இருக்கின்றோம். எனவே ஒவ்வொருடைய பணிகளும் ஒவ்வொருடைய ஒப்பந்தக்காரர்களும் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான நடவடிக்கைகள் இந்த சங்கம் செய்யும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை செய்தி குறிப்பாக நாம் இன்றைக்கு வெளியிடுவது புதிய அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நமது சங்கம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டெண்டர் முறையில் புதிய அரசின் கொள்கை முடிவை இச்சங்கம் முழு மனதோடு வரவேற்கிறது. டெண்டர் முறையில் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். விதிமுறைகள் என்பது மிஷனரி சர்டிஃபிகேட் போன்ற இப்போ நீங்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களில் ஏதாவது ஒன்று நமக்கு வேண்டாம் என்றால் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வந்ததற்கு பிறகு நாம் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு அதை தளர்த்துவதோ அல்லது இறுக்கி தேவையோ செய்து கொள்ளலாம். வெளிமாநில ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் தகுதியில்லாத ஒப்பந்தக்காரர்கள் பங்கேற்காமல் இருக்க மேற்கண்ட டெண்டர் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுகிறோம். மத்திய அரசு நிதி விடுவிக்காமல் நிலுவையில் உள்ள ஊரக உள்ளாட்சித்துறை சாலை பணிகளுக்கான நிதியை பெற்றுத்தந்து
ஒப்பந்தக்காரர்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இச்சங்கம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறது. தார் விலை 100% உயர்ந்துள்ளதால் உடனடியாக அவற்றுக்கான விலை விகிதாச்சாரத்தை மத்திய அரசு வழங்குவது போல் மாநில அரசும் உடனடியாக வழங்க வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக நேரில் சந்தித்து கோரிக்கை வைக்க இந்த மாநாடு மாநில தலைமைக்கு அனுமதி வழங்குகிறது. அனைவரும் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.